இது என்ன தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். இந்த பூண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட போகிறோம். போட்டாச்சா? போட்டுட்டு இந்த வீடியோ கடைசியில் இது எப்படி இந்த பச்சை கலரில் மாறுதுன்னு உங்களுக்கு நான் கரெக்டாக காட்டி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ இருக்க ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். நமக்கு ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருப்போம். ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்கள். நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தான். வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ். இப்போ கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டு சுகர் பேஷண்ட், சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இந்த சுகர் பேஷண்ட் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில், கருப்பக்கவனி, வெள்ளக்கவனி, சிறுதானியம், மூக்கரட்டைக்கீரை, நடைபயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. வீடியோ சேவ் பண்ணி வாங்கி ஒரு கூட போட்டு கேளுங்க. பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக குணமடையும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னு வைங்களேன், இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரை, இதே இன்சுலின் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு நான் சொல்லல. ஹாரிசன் புத்தகம் தெளிவாக புத்தகமே சொல்லுது. ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வீடியோ சொன்ன பிறகு நம்ம பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். புத்தகமே சொல்லியாச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா வேற ஒன்றும் நடக்காது. இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் பேலன்ஸ் டயட் பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? கண்டிப்பாக சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?